ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். 2025 ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த ஒரு தருணத்துல நாம ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண போறோம். இன்னும் 41 நாட்கள்ல வந்துட்டு குமரி ஷாப்பி 7வது வருடத்துல வந்துட்டு நாம அடி எடுத்து வைக்க போறோம். 6 வருடங்களை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிக்கிட்டு 7வது வருடத்துல நம்மளோட கால் எடுத்து வைக்க போறோம். அதாவது நம்மளோட ஆனிவர்சரி வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் கம்மிங் February 14th. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜான்வரி நம்ம ஒரு ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இது என்ன சொல்றது, ஒரு தனி மனிதனா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனமா இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம். இது நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது போன வருஷம் தான் நம்ம ஒரு நிறுவனத்துல மிகப்பெரிய அப்பும் இருக்கும், டவுனும் இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணங்கள், ரொம்ப வருத்தமான தருணங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். குமரி ஷாப்பிலையும் அப்படிதான். நம்ம ஃபினான்சியல் லாஸ் அப்படிங்கிறது 2 times ஃபேஸ் பண்ணியிருந்தோம். முன்னாடி ஒரு முறை ஒரு பேமெண்ட் கேட்வேல வந்து ஒரு இஷ்யூ, ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ஹோல்டான ஒரு டைம். எகெயின் லாஸ்ட் டைம் நம்ம ஃபேஸ் பண்ண அந்த ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே ஜான்வரி மந்த் தான் நம்ம 2024 போன ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு லாஸ், சம் லாஸ்ன்னு சொன்னா அது லேக்ஸ்லயோ தௌசண்ட்ஸ்லயோ இல்லை, சம் க்ரோர்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் லாஸுகள் ஆகி ரிகவர் பண்றதுக்கு வழி இல்லாம ஒரு வீடியோ வந்துட்டு கொடுத்துருந்தோம். அதாவது எப்படி சொல்றதுக்கு, ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கா நினைச்சு இந்த ஒரு கம்பெனியை மீட் எடுக்கணும்னு சொன்னா 1 கோடி ரூபாய் வந்துட்டு தேவைப்படுது. அதாவது கடன் பெருசு, பட் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் எங்களால இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்க முடியும். யாராவது உங்களால முடிஞ்சது அப்படின்னு சொன்னா 1 ரூபாய் நீங்க சப்போர்ட் பண்ணா கூட அது வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். 1 ரூபாயாவது இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்க வந்துட்டு நான் வந்துட்டு பேசி கொடுத்துருப்பேன். பட் என்ன சொல்றதுக்கு, அது வந்துட்டு ஒரு 26 வருஷ வாழ்க்கையில தீபனுக்கு இருக்கலாம், ஒரு பர்சனலியா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனம் 6-7 வருஷமா கட்டி காத்த ஒரு நிறுவனத்துக்கா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு கடினமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மெசேஜ் நம்ம ரொம்ப ஹாப்பியாலாம் எடுத்து போடல, வேற வழி இல்லாம போட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு பர்சனலா கால் பண்ணி என்னடா பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆகி போச்சா நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எகெயின் ஓகே, ஒரு அடுத்த கட்ட மூவுக்காக ஒரு எடுத்த ஒரு வீடியோ, அது நம்ம நிறைய எங்க கூட இருந்த நிறைய ஃபினான்சியல் இன்வெஸ்டர்ஸுக்கே வந்துட்டு எகெயின் நம்பிக்கை இழக்கிறதுக்கு வச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு தெரியாது. அதுக்கு அடுத்த கட்டம் நான் சொன்ன மாதிரி தான். எகெயின் இருந்தவங்களும் நெகட்டிவ் ஆனாங்க, கொஞ்சம் கூட நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றதுக்கு, அந்த 355 எம்ப்ளாயிஸ்ல இருந்து ஒரு 3 எம்ப்ளாயிஸுக்கானதா இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரவுட் ஃபண்டிங்ல ஓவராலா வந்துட்டு மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 89,000 ரூபாய் வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம். 1 கோடி ரூபாய் கேட்டிருந்தோம், பட் சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 89,000 ரூபாய் நம்ம அன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருந்தோம். அதுக்கான பிரதிபலன் யார் யார் அன்னைக்கு வந்துட்டு, சிலர் 1 ரூபாய் அனுப்புனீங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்றதுக்கு, ஒரு 70-80 பேருக்கு மேல வரும் 1 ரூபாய் தான் அனுப்பியிருந்தீங்க. அந்த 1 ரூபாய்க்கும் உங்களுக்கு பலன் இருக்கும், இந்த ஆனிவர்சரியில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு அடுத்த கட்டம் தான் ரொம்ப ஃபாஸ்டா நம்ம ஓடுறதுக்கு ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட எல்லா அலுவலகங்கள், நிறைய ஆபீசஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் செலவுகளை குறைச்சி எப்படி அந்த கம்பெனியை விழாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு திரும்ப அது ஒரு பெரிய பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்குது. ஹார்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயிஸா இருக்கலாம். அதாவது என்ன சொல்றதுக்கு, அது நிறைய பேர் மென்டல் ப்ரெஷரும் இருக்கு நிறைய ஸ்டாஃப்ஸுக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இப்பதான் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பட் இந்த ஒரு தருணத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 68% நம்மளுடைய பழைய கடன்கள், அது வந்துட்டு நம்ம சிலர் வந்துட்டு இந்த வீடியோஸும் ஒரு காரணமா இருந்துச்சு. தென் சிச்சுவேஷன்னால நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேக் அடிச்சாங்க. கடன் கொடுத்தவங்க நிறைய பேர் வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஒரு சில லோன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதுல வந்துட்டு 68% கடனை வந்துட்டு இன்னைக்கு நாம ரிகவர் பண்ணியிருக்கோம். ரிகவர் பண்ணிட்டு 32% தான் இன்னும் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு. பட் இந்த 68%ல ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, 1 ரூபாய் கூட, அதாவது அதுக்கு அடுத்த கட்டமும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம கூட வந்துட்டு, நிறைய நிறுவனங்கள், நிறைய நபர்கள் நம்ம கூட இன்வெஸ்டர்ஸா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பிரான்சைஸ் எடுத்து வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு பிரான்சைஸ் புக்கிங் அமௌண்ட்லயோ இல்ல வந்துட்டு அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட்லயோ 1 ரூபாய் கூட கடன் அடைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பயன்படுத்தல. நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ். அதுல வரக்கூடிய ரெவென்யூ, அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சுதான் இந்த 68% ஆஃப் டெப்த் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தென் பேலன்ஸ் 32க்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, கம்மிங் 7th இயர்ல நாம என்ட்ரு ஆகுறப்போ, கம்மிங் ஆனிவர்சரிக்கு முன்னாடி இதை ஒட்டுமொத்தமா கிளியர் பண்ணிட்டு
டெப்த் ஃப்ரீ குமரி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இந்த ஒரு சேலஞ்சா நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ இது நம்மளால முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு வருடத்துக்குள்ளாடி இந்த ஒரு நிலைமை நமக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்த 41 நாட்களுக்குள்ளாடி இந்த ஒரு சவாலும் நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டம் மைண்ட்ல இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரிகவர் ஆகி வெளியே வரும்போது எடுத்துருக்க ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் என்னன்னா, அது வந்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய நிறுவனமா வளர்றோமோ இல்ல நார்மலா வளர்றோமோ ஸ்டேபிளா போனா போதும். இந்த ஆனிவர்சரிக்கு அப்புறம் குமரி ஷாப்பி வந்துட்டு ஒரு காசு கூட கடன் இல்லாத ஒரு நிறுவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இந்த ஆனிவர்சரிக்கு நம்ம எடுத்திருக்க டிசிஷன் என்னன்னு சொன்னா, இருந்த டெப்த் அவ்வளோத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஆனிவர்சரிக்கு அப்புறமும் ஃபியூச்சர்லையும் நம்ம வந்துட்டு, அதாவது என்ன சொல்றதுக்கு, மெதுவா நகர்ந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிலையான நிறுவனமா நகரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எனவே குமரி ஷாப்பியோட வெல்விசஸ் எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு குட் நியூஸா இருக்கும். மீண்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டிய விஷயம் அதுதான், வரக்கூடிய February 14 இன்னும் 41 டேஸ்ல நாம ஆனிவர்சரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போறோம். 6 வருடங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு குமரி ஷாப்பி 7வது வருடத்துல அடியெடுத்து வைக்க போகுது. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்கா.